ங்க. இன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்ல போறேன்னா, பனிக்காலத்துக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிற ஒரு டீய பத்தி சொல்ல வந்திருக்கேன். அந்த டீ உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பா யூஸ் ஆகும். ஆல்ரெடி வச்சு குடிச்சாலும் குடிச்சிருந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன் கேளுங்க. சரியா? கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. அத வந்து வறுத்துக்கங்க. வறுத்து அரைச்சு வச்சுருங்க மிக்ஸியில. லைட்டா ரொம்ப ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் பருன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி வந்து இவ்வளோ எடுத்துக்கோங்க. இவ்வளோ இவ்வளோ எடுத்து நல்லா வந்து அதையும் வந்து தட்டிக்கங்க. தட்டி பருப்பு மத்து இருந்துச்சுன்னா வச்சு தட்டுங்க. தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. 3 டம்ளர் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு கொத்தமல்லியை போட்டுருங்க. அப்புறம் இஞ்சி போடுங்க. அப்புறம் சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் இருந்தால் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? அதை வந்து 3 டம்ளர் தண்ணி சொன்னோம்ல, நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு 2 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடித்து குடிங்க. மூக்கில் ஒழுகிற சளி, தும்மல், இருமல் எல்லாத்துக்குமே கேட்கும். ஏன்னா எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நான் வச்சு குடிச்சிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு. சளி தொந்தரவுலாம் எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நான் குடிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுருங்க. சரியா? என்னை திட்டலாம் கூடாது.